வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மார்க்கெட் காலையில் ப்ரீ மார்க்கெட் செஷன்லேருந்து க்ரீனில் ஆரம்பிச்சிச்சு. முன்னாடியே யூஎஸ் மார்க்கெட்ஸு அண்டு கிஃப்ட் நிஃப்டி ருப்பி அட்டு 90.94 இப்படி எல்லாமே க்ரீனில் இருந்ததுனால மார்க்கெட் க்ரீனில் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கிறப்போ லாஸ்ட்டில் விரலையும் ஐடி அண்டு மெட்டல்ஸ் இதுதான் முக்கியமாக ஆக்ட் கொடுத்து இன்றைக்கி நிஃப்டியை நிறுத்தியிருக்கு. நிஃப்டி பேங்கில் 4 பாயிண்ட் ஸ்லிப் ஆகிடுச்சு. அதில் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு டியூ டு செல்லிங் ப்ரெஷர். அடுத்தது சென்செக்ஸு 50 பாயிண்ட்டு, நிஃப்டி 50 பாயிண்ட்டு கூட க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. பட் இது இன்றைக்கி ஃபுல் புல்லிஷ் இருந்தாலும் சைட் பை சைடு செல்லிங் அட் ஐடி செக்டர். ஐடியில் நிறைய செல்லிங் அப்படியே சைட்வேஸ் கன்சாலிடேஷன் அதுலேயே போய்கிட்டு இருந்தது. அதாவது புதியவர் வாங்குவதும் முன்னாடி வச்சிருக்கிறவங்க செல்லிங்கும் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி பொசிஷன்ஸ் தெரிகிறது. அடுத்தது சில்வர் 2,70,070 முடிஞ்சிருக்கு எம்சிஎக்ஸ். கோல்டு 1,61,000. பிரண்டு இது $71 இதில் வந்திருக்கு. இந்த வகையில் ஆட்டோ தான் ஸ்ட்ராங் பையிங். இன்றைக்கி டியூ டு பிப்ரவரி நம்பர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹை ஆனதுனால அதுவும் இப்போ டோட்டலி ஆட்டோவும் ஐடியும் சப்போர்ட்டிங் இன்றைக்கி கீ ஃபேக்டர்ஸ். அப்புறம் ஆந்திராஃபிக் சிஓ இப்போ இன்ஃபோசிஸோட பார்ட்னர்ஷிப் வச்சது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆல் கம்பெனிஸ்க்கு அவர் ஆல் ஐடிஸ் கம்பெனிஸ்க்கு பார்ட்னர்ஷிப்போ கொலாபரேஷன் பிஸ்னஸ் எய்டு கொடுக்க அவர் தயார் கொடுத்துக்கிட்டு வராரு. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஐடி செக்டார் ரீபவுண்ட்ஸ் ஆகிடும். அவங்க ஆந்திராப்பிக்கும் இப்போ ப்ராஃபிட் வரவும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சிஓ சொல்கிறாரு இன்றைக்கி. ஆகவே நாளையிலேருந்து ஐடி செக்டார்னால் இந்த கொலாப்ஸ் இருக்காது, நார்மலைஸ்க்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது எல்லாரும் தெரிந்ததே. யுஎஸ் ட்ரம்ப் தனக்கு நாடு இரண்டாம் பட்சம் மாதிரி தான் அவருக்கு தெரியுது. தனக்கு சுயநலமாக செயல்பட்டுக்கிட்டு அதாவது ரூமர்ஸ் இந்த மாதிரி ஒரு முன்னுக்கு பின் முரணான தகவல்களை மக்களிடம் சொல்லிக்கொண்டு மார்க்கெட்டுக்கு கொலாப்ஸ்க்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக தெரிகிறது. நாளைக்கும் இந்த சேம் வாருங்கிற பிரச்சனைகள் வராது வரலையும் மார்க்கெட் கண்டினியூ ஆகும், புல்லிஷ்கே இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன்.